வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய அடுத்து வர இருக்கிற படம் தொடர்பாக இன்னொரு நடிகர் நம்ம ஜனனி அவர்கள் கூட ஹீரோவாக பண்ணுகின்ற ஒருத்தர் வந்து நேற்று வந்து ஒரு அப்டேட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள கணக்கு வந்து கரெக்டாக இருக்குல்ல. ஸோ சைலண்டான விடயம் அது என்ன விடயம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். சோஷியல் மீடியாவில் இந்த விடயத்தை பல பேர் கவனிக்க தவறிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அதை வந்து பேசிடுவோம், சரிங்களா? அண்ட் அடுத்தது வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய அடுத்த இந்த வெள்ளிக்கிழமை வர இருக்கு மக்களே, இந்தியன் 2ஆம் பாகம். ஆனால் நினைச்சு பாருங்க, எவ்வளவோ கோடியில் இருக்கிற ஒரு படம். பொதுவாக வந்து தலைவர் அவர்கள் சங்கர் அவர்களுடைய படம் வருது அப்படின்னா அந்த அந்த இம்பேக்ட் எப்படி இருக்கும்? அந்த ஒரு மாதத்துக்கு முதல்ல அந்த ஒரு டீசர் ட்ரெய்லர் வரைக்குள்ள அது எவ்வளோ வருத்தனமாக இருக்கும். பட் அதுவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படம் வருதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ பவர் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், சரிங்களா? இதனால தான் அவர் நம்பர் 1 ஆல்வேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் ஃபார் த ரீசன். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அனிருத் அவர்களுடைய இசையை பற்றி கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் மும்பையில் நினைக்கிறேன் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ராஜா சாரை பிடிக்கும், அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் அவர்களை பிடிக்கும், அப்புறம் அனிருத் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு அதில் மாற்று கருத்து இருக்கு, சரிங்களா? அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். அடுத்தது இந்தியன் 2ஆம் பாகம் தொடர்பான மக்களோட கணிப்பு, அதையும் வந்து நம்ம வந்து பேசிடுவோம், சரிங்களா? ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. நம்ம எப்பயுமே தலைவர் ஸ்டைல் தான். நான் பயப்படுறது உண்மைக்கும் மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான். தலைவர் எவ்வளியோ அவ்வளி தான் நம்ம போகிறோம். அதனால் நீங்கள் நம்பி நம்மளுடைய வீடியோக்களை வந்து பார்க்கலாம். என்ன ரிவ்யூவாக இருந்தாலும் சரி, என்ன அப்டேட்டாக இருந்தாலும் சரி, தலைவர் ஸ்டைலில் தான். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வேட்டையன் படம். பொதுவாக ஒரு டாபிக் ஒன்று வந்துச்சு, தலைவர் படத்தோட சூர்யா அண்ணா அவர்களுடைய படம் வந்து வர இருக்கு அப்படின்ற மாதிரி. தலைவர் படம் வரைக்கும் எவன் படம் வந்தாலும் அது காணாமல் போயிடும். அது வரலாறு சொல்லும். தலைவரோட போட்டி போட்டவர்கள் காணாமல் போயிருக்காங்க, சரிங்களா? அது தலைவரோட மகிமை கண்ணா, சரிங்களா? ஸோ ஓகே, அப்படி இருக்கக்குள்ள அதில் என்ன விடயம் அப்படின்னா, இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் படத்தையும் சரி சூர்யா அண்ணா படத்தையும் சரி அமேசான் அவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனாலேயே வந்து சில டோக்கன் சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இதனால் 2 படத்தையும் ஒன்றா விடாமல் சூர்யா அண்ணாவோட படம் வந்து ஆயுத பூஜைக்கும் தலைவரோட படம் வந்து தீபாவளிக்கும் அப்படின்ற மாதிரி. அதில் ஆக்சுவலி ட்ரூத் என்ன அப்படின்னா, இந்த படத்தை எடுக்கின்ற தயாரிப்பு நிறுவனம் இது வரைக்கும் இந்த டேட்டுக்கு தான் வரும் அப்படின்னு அவங்களே சொல்லலை, அவங்க ஒஃபிஷியலாக சொல்லலை, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த ஆயுத பூஜைக்கு அக்டோபர் 10 வரும் அப்படின்றது எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ அதனால் அவங்க இது வரைக்கும் டேட்டை வந்து சொல்லலை, சரிங்களா? அதனால் நம்ம அவங்கள எதுவுமே சொல்ல முடியாது. அண்ட் இந்த நிலைமை இப்படி இருக்கக்குள்ள ஒரு விடயம் என்ன அப்படின்னா, ஆனந்த் நாக் அப்படின்றவங்க அவர் வந்து ஒரு வளர்ந்து வர்ற நடிகர், வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட், சரிங்களா? அவருடைய படங்களை நான் பார்த்துருப்பேன். ஸோ ஜனனி மேம் அவர்கள், ஸோ அவங்க கூட அவர் நடிக்கிறார், அருண் பிரசாத் சார் அவர்களுடைய டைரக்ஷன்லாம் அவர் நடிக்கிறார் அப்படின்னோன்னா, ஸோ ஹீரோ யாருப்பா அப்படின்னு போட்டு நம்மளும் சரி நம்ம மீடியா நண்பர்களும் சரி அவருடைய படங்கள் ரீசெண்டாக கூட ஒரு படம் ஒன்று வந்துச்சு, நல்ல படம், பேர் ஞாபகம் வரல. இப்போ ரீசெண்டாக கூட அவருடைய படம் வந்துச்சு, அது நல்ல படம். அப்படி அவருடைய அந்த கதை செலெக்ஷன் வந்து நல்லா இருக்கும். ஆனந்த் நாயக் அவர்களும் வந்து தலைவர் படத்தில் வேட்டையன் படத்தில் நடித்திருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ அவர் வந்து ஜனனி அவர்கள் கூட வந்து ஒரு படம் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. ஜனனி அவர்கள் ஹீரோயினாவும் அவர் வந்து ஹீரோவாகவும் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ அந்த படமும் வந்து வர இருக்குது, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஓகே, அதுவும் வந்து வர இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள இவர் தலைவர் கூட வேட்டையன் படத்தில் நடிச்சிருக்காங்க. அவருடைய இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி நேற்று டப்பிங் வேட்டையன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ரூம் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க, சரிங்களா? ஸோ டப்பிங் ஒர்க் வந்து போய்கொண்டிருக்கு. தலைவர் சம்மந்தப்பட்ட டப்பிங் முடிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. ஸோ டப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போவாங்க. அப்போது தீபாவளி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட 3 மாதம் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு கிட்ட இருக்கு. அந்த டைம் காணும், பக்காவாக காணும், சரிங்களா?
ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு தயாரிப்பு நிறுவனம் மேபி தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ஆயுத பூஜைக்கு கூட வந்து டக்குன்னு வேலையில் முடிச்சாங்கன்னா வரும். பட் தலைவர் படத்தை பொறுத்த வரைக்கும் எதாக இருந்தாலும் ரசித்து தான் பண்ணுவார்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தீபாவளிக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. தயாரிப்பு நிறுவனம் சொன்னதுக்கப்புறம் நம்ம அதை கொண்டாடுவோம். சரிங்களா? இது வரைக்கும் தயாரிப்பு நிறுவனம் தலைவரோட வேட்டையன் படம் இந்த டேட் தான் வரும்னு அவங்க சொல்லவில்லை. சரியா? ஓகே, சரி. அடுத்த விடயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிருத் vs கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒன்று போச்சுது. அதில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு விடயம் சொல்லியிருந்தாரு, எனக்கு ராஜா சாரை தான் பிடிக்கும், அதுக்கப்புறம் ரகுமான் சாரை பிடிக்கும், அதுக்கப்புறம் தான் அனிருத் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா இந்தியன் 2ஓட பாடல்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியன் படத்தோட பாடல் எப்படி இருந்துச்சு, அதோட கம்பேர் பண்ணிக்கல இது வந்து இல்லை அப்படின்னு. ஸோ அதனால் கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர்கள் பல பேர் வந்து அனிருத் அவர்களை டார்கெட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அதில் சில பேர் வந்து இந்த தாத்தா வாரார் அந்த பாடலை வச்சு செஞ்சிட்டாங்க. என்ன இப்படி என்ன தொடர்பு பண்ணுறியா அப்படின்ற மாதிரி எல்லாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அனிருத் இஸ் அ நம்பர் 1 ஆர்டிஸ்ட். சரிங்களா? எந்த ஹீரோ படத்தில் இருக்காங்களோ அந்த ஹீரோ கேட்ட மாதிரி தான் அவர். இப்போ மக்களை எப்படின்னா, நான் வந்து ஒருத்தரை பற்றி பேசக்குள்ள, இப்போ நான் தலைவரை பற்றி பேசக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த தலைவரோட ஸ்டைலு, அந்த ஒரு கூஸ் பம்ஸ், அந்த ஒரு பவர், அந்த ஒரு எனர்ஜி எனக்குள்ளே வந்துடும். ஜனனி மேம் அவர்களை பற்றி நான் பிக் பாஸில் பேசக்குள்ளேயும் அந்த பொண்ணோட நல்லதை பற்றி பேசுவேன். நல்லவங்களை பற்றி பேசக்குள்ள நமக்குள்ள நிறைய விடயங்கள் அவங்கள பற்றி பேச தோணும். அது பிக் பாஸ் லைவ். அண்ட் அதுக்கப்புறம் நான் சப்போர்ட் பண்ண நபர்கள் பிக் பாஸில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அடிச்சிருக்காங்க, இல்லை பிக் பாஸ் முடிஞ்சிருக்கிறோம் நல்லா இருந்திருக்காங்க. 100% நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும், சீசன் 6 அசீம் அண்ட் ஜனனி 2 பேரையும் நம்ம முதல் நாளே சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் சீசன் 7 பிரதீப் அவர்கள், அவர் உள்ளுக்குள்ளே போகும்போதே நான் சொல்லிட்டேன். சீசன் 5 ராஜு, பிபி அல்டிமேட்ல பாலாஜி முருகதாஸ், அது ஒரு வைப்ஸ் உண்டு. சில பேரை பார்த்தோன்னே நமக்கு தோணும். அப்போ அவங்கள பற்றி நம்ம பேசிக்கணும், அது கனெக்ட் ஆயிடும். அப்போ இப்போ மியூசிக்கனோ டைரக்டரோ நல்ல திறமையான டைரக்டரோ இல்லை மியூசிக்கனோ ஒருத்தங்களை ஹீரோவாக போடுறாங்க அப்படின்னா அவங்கள ரசித்து பண்ணுவாங்க. இவர் இப்படி நடந்தால் எப்படி மக்கள் ரசிப்பாங்க, இவருக்கு என்ன இது வந்து கரெக்டாக பொருந்தும் அப்படின்ற மாதிரி. அப்படி தான் மியூசிக்கணும். ஒரு நடிகருக்கு என்னென்ன பாட்டு வருமோ அதுக்கேற்ற மாதிரி தான். ஸோ அப்போ தலைவரை பற்றி தலைவர் ராஜா சும்மா அதிர்தில் ரஜி நெருப்பு அப்படின்னு காந்த சக்தி அப்படின்னு வரைக்குள்ள சூப்பர் ஸ்டார் இஸ் அ ரியல் லைஃப் சூப்பர் ஸ்டார். அப்போ ஒரு வரிகளில் இவரை வந்து இப்படி ஒரு கதாநாயகனாக வரிகளை போடைக்குள்ள அந்த மியூசிக் வந்து வேற லெவலில் கனெக்ட் ஆகுது. பட் இங்கே வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து அந்த கதை எதுவோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பாடல்கள் வந்து வந்திருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் மியூசிக் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் அனிருத் அவர்கள். சரிங்களா? அவரால் பல படங்கள் ஓடி இருக்கு. அனிருத் அவர்கள் பல ஓட முடியாத படத்தை கூட ஓட வச்சிருக்காங்க. ஹி இஸ் ஆல்வேஸ் நம்பர் 1, ஹி இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். சரிங்களா? ஓகே, சரி. அப்போ இந்த இந்தியன் 2ஓட நிலவரம் கதை என்ன ட்ரெய்லரை பார்த்தோன்னே புரிஞ்சுட்டு அதில் வந்து மேக்கப் வந்து சரி வரல. இந்தியன் 1996 வந்த படம், அதில் இருந்த மேக்கப் அப்போ டெக்னாலஜி எல்லாம் பெருசாக வளரலாம், அப்படி கச்சிதமாக சூப்பராக இருந்துச்சு. பட் இங்கே வந்து வச்சு செஞ்சுருக்காங்களோ அந்த என்ன சொல்லலாம், என்னோட நண்பர் சொன்னான், மச்சான் என்னோட அப்பாவுக்கு நான் இதை விட கரெக்டாக நல்லா மேக்கப் போட்டிருப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி. பட் வாட்டெவர் என்ன ஸ்டோரி அப்படின்னு தெரியல. பட் பார்க்க போவைக்குள்ள பல படங்களோட கலவைகள் வந்து தெரியுது. புதுசாக எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. பழக்கப்பட்ட படங்கள் தான், பழக்கப்பட்ட இதுதான். பட் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, பொதுவாக இப்போ நானும் சரி, நான் பேசுகிற மீடியா நண்பர்கள் விமர்சகர்களும் சரி, ஒரு ஹீரோவை நம்ம எப்படி பார்ப்போம்னா, ஒரு ஹீரோ வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறது தப்பு, நீ இப்படி ஒருத்தன் வாழ்க்கையை அழிச்சிருக்க கூடாது, நீ இப்படி ஊழல் பண்ணுறது தப்பு, நீ இப்படி வாங்கக்கூடாது அப்படின்னா அவங்க ரியல் லைஃப்பில் அப்படி இருக்கணும். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள், he is the best example for best husband, best example for best father and best human being, best leader and best actor. ஸோ அப்போ அவர் வந்து ரியல் லைஃப்பில் எல்லாத்துலேயுமே கரெக்டாக பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்காரு. ஸோ அப்போ அவர் ஹீரோ படத்தில் வந்து என்ன ஹீரோ டைலாக் பேசினாலும் மக்களால் அக்செப்ட் பண்ண முடியுது. இந்த 73-74 வயசுலையும் அவர் வந்து ஹீரோசம் பண்ணக்குள்ள மக்களால் அக்செப்ட் பண்ண முடியுது அப்படின்னா அதை அவர் ரியல்ல ஹீரோ, எந்த கலப்படமற்ற எண்ணமும் இல்லாமல் அவர் வந்து இருக்கார். அவர் வந்து மாற்றி பேசல. பட் இங்கே கமல்ஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் 7 தமிழ் வந்து அவருக்கு பெரியது ஒரு கருப்பு புள்ளி.
காரணம் பிரதீப் அப்படின்ற ஒருத்தருக்கு அவர் பண்ண அநியாயம். தப்பே பண்ணாத ஒரு ஆளுக்கு அவருடைய ஈகோவின் காரணமா அவர் பண்ணபடியே மக்களால கமல்ஹாசன் அவர்களுடைய முகத்தை பார்க்க பிரதீப்போட முகம் தான் ஞாபகம் வரும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அங்கிருந்து இங்க தாவுனது, அதுவும் அந்த டிவியை உடைச்சி போட்டு இப்ப அங்க போனது, அது பெரிய இது. என்னடா இது, என்னோட ஃப்ரெண்டு 4-5 வருஷம் கமல்ஹாசன் அவர்களோட ஆண்டவரே அப்படின்னு சொன்னவன் அவனே வாய மூடிட்டு இருக்கான். ஸோ அப்போ இது ஒரு பக்கம் நிலைமை. அப்போ அண்ட் இன்னொரு விடயம் என்னன்னா, அவருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய ரசிகர்கள் கைதர வர அவர் அந்த பொடிகாட்டை வச்சு அதை தடுத்தது. அந்த வீடியோக்கள் நிறைய நேற்று கூட சில பேர் ஃபேஸ்புக்கில் திரும்ப அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கு. அப்போ நீங்கள் இப்படி பண்ணி போட்டு படத்தில் இந்த ஊழல் அது அப்படின்னு பண்ணுறீங்க, நியாயம் நேர்மை வாழ்க்கையை அழிக்கக்கூடாதுன்றீங்க, நீங்கள் இங்கே பண்ணுறீங்களே அப்படின்னு பார்க்கக்குள்ளே அது கனெக்ட் ஆகாமல் போகுது. ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கக்குள்ள இப்படியான சமூக அக்கறை சம்பந்தப்பட்ட விடயங்களை ஒரு ஹீரோ நடிக்கக்குள்ள பேசக்குள்ள மக்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே கனெக்ட் பண்ணுவாங்க ரியல்ல. அப்போ ரியல்ல நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இங்கே எப்படி பண்ணுறீங்கன்னா மக்களுக்கு சிரிப்பு தான் வரும், சில பேருக்கு வெறுப்பு தான் வரும். அதனாலேயே படம் எந்த பெரிய டைரக்டர் எடுத்தாலும் ஓடாமல் போயிடும். சரியா? ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. சங்கர் சார் இஸ் த பெஸ்ட் டைரக்டர், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அனிருத் அவர்கள் இஸ் நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் கரண்ட்லி. சரியா? சரி, பார்ப்போம் ஏதாவது அதிசயம் நடந்து படம் நல்லா இருக்கா இல்லையான்னு. சரியா? நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.